வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் செய்து வருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது நீதிக்கு தண்டனையா என்னும் கேள்விக்கு உரியது. காலை வேளையில் அப்பாசாமி என்பவர் அப்பாவி தனம் கொண்ட முகத்தோடு ஒரு நடைபாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரது எண்ணங்களோ பற்பல யோசனைகளில் ஆழ்ந்திருந்தது. சோக கீதங்களே அவர் காதுகளில் விழுந்து கொண்டிருந்தன. அப்போது தூரத்தில் எங்கோ ஒரு மூலையில், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிப்படும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்ற பாடல் அடிகளை கேட்டதும் சற்று ஆறுதல் அடைந்தார். பிறகு முன்னோக்கி நடந்தார். அப்போது எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதோ என்றதொரு துயரமான பாடலையும் கேட்டு கண்ணீர் வடித்து மேலும் முன்னோக்கி நடந்து சென்றார். அப்போது பின்பக்கமாக, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த பாவமடா என்று பற்பல விதமாக அவர் காதில் ஒலித்து கொண்டே இருக்க, மேலும் மேலும் மனச்சோர்வுக்கு ஆளானவர் நடந்து சென்றபோது, அப்பொழுது ஐயாசாமி என்பவர், ஏன்பா அப்பாசாமி, எங்கே நீ பாட்டிலே தனக்குழிஞ்சு போய்கிட்டே இருக்க? என்னப்பா உனக்கு சோகம்? உனக்கு நினைப்பதற்கு வேறு செய்திகளே இல்லையா? எல்லாம் வழக்கமாக நடப்பதுதானே. நீதிக்கு எங்கே நியாயம் இருக்கிறது? அதை பற்றித்தானே சிந்தித்து கொண்டு செல்கிறாய். அப்பாசாமி, நம் ஆயுள் காலத்தில் 3/4 கிணறு நாம் தாண்டிவிட்டோம். ஒவ்வொரு வினாடியும் உயிர் வாழ்கின்ற நமது காலமெல்லாம் இறைவன் நமக்கு அளிக்கின்ற இலாபக்காய்கள்தான் என்பதை நீயும் உணர வேண்டும். உன் வருத்தம் நாளும் செய்தித்தாளில் வருவதும், சில தண்டனைகளுக்கு சிலர் உட்படுவதும், நியாயமானவர்கள் பாதிக்கப்படுவதும் பற்றிதானே. என்ன செய்வது அப்பாசாமி? நீதி நியாயம் எல்லாம் செத்து போச்சுப்பா. சிலர் நீதியையே மதிப்பது கூட இல்லையப்பா. மேலும் சாட்சி இருந்தால் அவன் மூச்சு இறுதியாவதும் உடன் விடுதலையாவதும் என்பதும் நாளும் நடக்கத்தானே செய்கின்றது. இதில் என்ன உனக்கு மட்டும் வேதனை? உனக்கு இளகிய மனம், அதனால்தான் உன் நெஞ்சம் நாளும் குமுறுகின்றது. அதை நான் அறியாதவன் அல்ல. மனிதனால் செய்ய முடியாத பலவற்றை அப்பாசாமி இன்று மணி தன்னால் பணம் செய்கின்றதே அப்பா. என்ன செய்வது? இன்று வசதி வாய்ப்பு உள்ளவன் என்றுமே அசதி ஆகப் போவதில்லை. என்ன சொன்னாய்? ஆமப்பா, வசதி வாய்ப்பு உள்ளவன் மட்டும் என்றுமே அசதி ஆகப் போவதில்லை என்றுதான் கூறினேன். கலியுகம் அல்லவா? நீதிக்கா அநீதிக்கா தண்டனை என்பதும் புரியவில்லை. சில நேரங்களில் விதிப்படி நடப்பது நடந்தே தீரும், கவலைப்படாதே அப்பாசாமி என்று கூறி அவரை தேற்றினார். அத்தோடு விடவில்லை அப்பாசாமி.
அந்த அப்பாசாமி படாத பாடுபட்டார் இந்த ஐயாசாமியிடம். இதோ பார் அப்பாசாமி, வரலாற்றை நீ சற்று பின்னோக்கிப் பார். அன்று நம் விடுதலைக்காக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நேர்ந்த கதியை விடவா வந்துவிடப் போகிறது மற்றவர்க்கு? அநீதி அரங்கேறி போயிற்றே, அதற்கு கட்டபொம்மன் அவன் உரைத்த வீர வசனங்களை நாம் மறுக்க முடியுமா? துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை என்றானே, அந்த சொல்லை நாம் தட்ட முடியுமா, மறக்க முடியுமா? அநீதிக்கு கிடைத்த நியாயமற்ற அடக்குமுறைதானே அது. என்ன செய்வது? மூச்சு விட நேர்ந்தாலும் தமிழன் தலை நிமிர்ந்துதானே என்றும் நிற்கின்றான். தன் இறந்த உடலை கூட உங்கள் நாட்டில் புதைக்காதீர்கள், எங்கள் தாய்மண்ணில் புதையுங்கள் என்றுதானே தமிழன் இறுதி மூச்சு முடியும் வரையிலும் கூறி செல்கின்றான். நீ சொல்வது மிகவும் சரியே ஐயாசாமி, கேட்பதற்கு நன்றாகத்தான் உள்ளது. ஆனால் நமக்கென்று வரும்போதுதான் புரியும். நீதிமன்றம் கூட சில நேரம் ஐயாசாமி நேர்மையான தீர்ப்பை வழங்குவதில்லையே. இதை நடைமுறையிலும் திரைப்படங்களிலும் கூட நாம் பார்க்க முடிகின்றது. தண்டனைக்கு ஆட்பட்டோர் சில வேளை அந்த உடனடி தண்டனையிலிருந்து தப்பித்தும் விடுகின்றனர். அதற்கு அவர்கள் காட்டுகின்ற உபாயங்கள் மயக்கமும் தனக்கு நெஞ்சு வலியும் தனக்கு காக்காய் வலிப்பு வந்தது போன்ற பாவலாவும் செய்து நோய் நொடி தங்களை தற்போது தாக்கிக் கொண்டது போல் ஆக்டிங் நடிப்பு செய்து தங்கள் விருப்பப்படி எப்படியோ மாற்றியும் விடுகின்றனர் இத்தீர்ப்பை. சில காலங்கள், சில வருடங்கள் அப்படித்தானே நகர்ந்து கொண்டிருக்கிறது உலகம். தகுதி உள்ளது எப்படியோ தப்பி பிழைத்து விடுகிறது என்றும் கூற்றும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றே என்றதும் ஆமாம் என்று தலையாட்டினர். நன்கு சொன்னாய் நண்பா. தொலைக்காட்சி நேயர்கள் கூட முன்பு ஒரு முறை கண்டு ரசித்த படம்தான் உனக்கு நினைவுள்ளதா? நீதிக்கு தண்டனை என்ற படக்காட்சி. அதில் படம் வெளிவந்த நேரத்தில் நீதிக்கு தண்டனை 1987 விளங்கியதை காட்டிலும் சின்னத்திரையில் கூட அது காண்பிக்கப்பட்ட போது அந்த படத்தின் தலைப்பே நீதிக்கு தண்டனையா என்ற தலைப்பை நோக்கிய போது எல்லாருக்கும் புதியதாய் இருந்தது. காரணம், அதுவே மீண்டும் வந்த அந்த ஆண்டின் அரசியல் நிலவரமே தவறாக இலங்கிற்று என்பதால் இப்போது எனக்கு அது நினைவு உள்ளது. அதாவது தமிழக அரசியலை மக்கள் எழுந்த விமர்சனங்களால் வித்தியாசமாக ஒவ்வொரு நாளும் பரபரப்புடன் பார்க்க சந்திக்க நேர்ந்தது. சுருக்கமாக சொன்னால் நண்பா, சிலரால் ஆளும் கட்சி மீது அதிருப்தி இருந்தது. மக்களுக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் நீதிக்கு மட்டும் தலைவணங்க வேண்டும், இல்லையென்றால் என்று கோபப்பட்டு வீர வசனம் பேசினானே நீதிக்கு தண்டனை சினிமாவில் நடித்த ஒரு நடிகர், அவரை நினைவு உள்ளதா? ஆம், எப்படி மறக்க முடியும்? எம்ஜி ராமச்சந்திரன் தானே கூறுகிறாய்? ஆம், சரியாகச் சொன்னாய். அந்த எம்ஜிஆர் நடிப்பில் கூட என்றோ அவர் வேறு ஒருவருக்காக சினம் கொண்டபோது அன்றைய ஒளிபரப்பில் மற்றொருவருக்கு ஆகியதை எவரும் மறக்க முடியுமா என்ன? யோசிக்க வேண்டும். சரி, புரிகிறது ஐயாசாமி. பிறரை திருத்துவதற்கு முன் நான் மேலும் கூறுகிறேன். என்னுடைய அனுபவத்தில் எவராக இருந்தாலும் தன்னைத்தானே முதலில் திருத்து கொள்ள முற்பட வேண்டும். தண்டனைக்கு பிறகு உள்ளாக மாட்டோம். தெரிந்தே செய்வது தவறு என்பதை எவரும் உணர வேண்டும். புரிகிறது? முகஸ்துதிக்காரர்களை அதாவது நண்பா, முகஸ்துதிக்காரர்களை வாழ்வில் நமக்கு தண்டனைக்கு ஆளாகக்கூடாது. அதாவது ஏதோ ஒரு சிந்தனையில் குழப்பிவிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன் கேள். முகஸ்துதிக்காரர்களை நாம் வாழ்வில் நம்பி தண்டனைக்கு ஆளாகக்கூடாது என்பதைத்தான் கூறுகிறேன். ஓஹோ,
பேராசை பெருநட்டத்திற்கு வழிவகுத்துவிடும் அல்லவா? நடிப்பு வேடத்தால் மக்களை எவரும் வெகுகாலம் ஏமாற்ற முடியாது நண்பா. சரியாகச் சொன்னாயப்பா. ஒரே கொள்கையுடன், ஒரே தீர்மானத்துடன், அடிக்கடி எவர் சூழ்ச்சியாலும் மாறாமல் நேர்மையானதை, ஒரே கொள்கையை அதை மக்கள் ஏற்கும்படி எவர் செய்கின்றாரோ அவர்கள் பல ஆபத்துக்களிலிருந்து எவரும் தப்பி விடுகின்றனர், மீண்டும் அரசாளுகின்றனர். சரியாகச் சொன்னாய். அதாவது பிறர் எல்லைக்கோட்டை தாண்டினால் நீதிக்கு தலைவணங்கித்தான் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறாய். அதானே சொல்வது போல நல்லதை மறவாமல் ஒருவன் செய்தால் மக்கள் தீர்ப்பில் இருந்து கூட நல்லதை காண முடியும் என்கிறாய். அதுதானே? ஆமப்பா. எப்படியோ நாம் இருவரும் பேசிய பேச்சில் உன் மனச்சுமையும் என் மனச்சுமையும் சற்று குறைந்தது. நம்முடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டோம். நம்மைப்போல் பலரும் சிந்தித்து கொண்டுதானே இருக்கிறார்கள். கவலைப்படாதே, வா போகலாம். நல்லதை சிந்தித்தால் நாடு முன்னேறும்.